ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு பழைய பேப்பர் வாங்குற அண்ணா வந்திருந்தாங்க. எங்கள் அம்மா பழைய பேப்பர்லாம் எடுத்து கொடுக்கும்போது அந்த பேப்பர் எல்லோ கலரில் இருந்தது. நாங்கள் வாங்கும்போது ஒயிட் கலரில் இருந்த நியூஸ் பேப்பர் எப்படி எல்லோ கலரில் ஆச்சு, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வுட்டு யூஸ் பண்ணி தான் பேப்பர் செய்வாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த வுட்டில் லிக்னின் அண்ட் செல்லுலோஸ்னு 2 பாலிமர் இருக்கும். இந்த லிக்னின் தான் ட்ரீஸை ஸ்டிஃபாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த லிக்னின் பேப்பர்லேயே இருக்கிறதுனால பேப்பரும் ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ இந்த பேப்பரில் இருக்கிற லிக்னினும் ஏரில் இருக்க ஆக்சிஜன் மாலிகுல்ஸும் ரியாக்ட் ஆகும்போது ஆக்சிடேஷன் நடக்கும். இப்படி ஆக்சிடேஷன் நடக்கும் போது பேப்பர் வீக்காகவும் எல்லோவாகவும் மாறும். நியூஸ் பேப்பரில் நிறைய லிக்னின் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது அதிகமாக ஆக்சிடைஸ் ஆகும். அதனால் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற புக்ஸை விட இந்த நியூஸ் பேப்பர் சீக்கிரமாகவே எல்லோ கலரில் மாறிடும். பேப்பரோட கலர் மாறாமல் இருக்கணும்னா சில கெமிக்கல் சால்வெண்ட்ஸை யூஸ் பண்ணி லிக்னினை ரிமூவ் பண்ணிட்டோம்னா பேப்பர் எவ்வளோ வருஷம் ஆனாலும் எல்லோ கலரில் மாறவே மாறாது. இந்த மாதிரி நம்ம கெமிக்கல் சால்வெண்ட்ஸை யூஸ் பண்ணி லிக்னினை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப பெரிய வேலை. அதுக்கு பதிலாக நம்ம டிஜிட்டல் ஸ்கேன் பண்ணி பேப்பரை சேவ் பண்ணலாம். என்னதான் இருந்தாலும் புது புக்கோட ஸ்மெல் செம்மையாக இருக்கும்ல. உங்களுக்கும் இந்த ஸ்மெல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப்